அப்ப இது திட்டமிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் நீக்க கூடாது. அப்ப உளவியல் ரீதியா இவனோட போராட்ட குணத்தை மழுங்கடிக்கணும், அதை திசை திருப்பணுன்ற நோக்கத்துல இது போன்ற அசம்பாவிதம் நடக்குதா என்னன்றது தெரியல. இன்னைக்கு பிசி பட்டியலையோ எம்பிசி பட்டியலையோ இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கால நம்ம கணக்கெடுத்து பார்ப்போம். இப்ப யாரு மேலோங்கி இருக்கா, யார் கீழே இருக்கான்றது லிஸ்ட் தெரிஞ்சுவோம். உலகத்திலேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல அனைத்திலையும் முதல் மரியாதை வாங்கக்கூடிய இந்த சமூகம், வரலாறுக்கு தொடர்புடைய சமூகம், இந்த பாண்டியர் வம்சாவளியில் வந்த இந்த சமூகத்தை எஸ்சி அட்டவணையில் வச்சதான் இருக்கிறே மிகப்பெரிய ஒரு வரலாற்று பல. இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் கூடிய விரைவிலேயே அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கிராமப்புறங்களில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாங்க முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு, இந்த பட்டியல் வெளியேற்ற எதிர்க்கிறவங்க எல்லாருமே எந்த பட்டியல்ல அவங்களோட சாதி சான்றிதழ் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ்ல இருப்பாங்க. குல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பு சார்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை எஸ்சி அட்டவணையிலிருந்து நீக்க கோரி இந்த தென்காசி மண்ணில் முன்னெடுத்த அனைத்து என் சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலதாமதத்துக்கு நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஊரில் ஒரு முக்கிய பொறுப்பில் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கனால நிறையா நிகழ்வுகளை கடந்து தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. இன்றைக்கி வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஏன் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியல் வெளியேற்றத்தை கேட்குறோம் அப்படின்றத நம்ம மக்கள்கிட்டையும் கொண்டு போகணும், பிற சமூகத்தையும் கொண்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து மூவேந்தர் மீடியாவானது தொடர்ந்து மக்கள் மத்தியில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டே இருக்குது. அதே போல் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இன்னைக்கு எத்தனையோ ஊடகங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு எல்லா ஊடகத்திலையும் ஒருங்கிணைச்சு நம்ம தான் மக்கள்கிட்ட இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தெருமுனை பிரச்சாரமாக கிராமப்புறங்களில் மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போக முடியும். அப்போ நம்ம ஊடகங்களுடைய ஒருங்கிணைப்பில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை கிராமங்கள் தோறும் தெருமுனை பிரச்சாரமாக முன்னெடுக்கணும் அப்படின்னு அண்ணன் சமர் டிவி ராஜ்பாண்டியன் அண்ணன் பேசியிருந்தாங்க. இதுக்கு சக்திவேல் பாண்டியனும் சொல்லியிருந்தாங்க. நல்ல விஷயம் பிரதர், இது எடுங்க. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை மக்கள்கிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு சேர்க்கிறதா நம்ம ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதுக்கான வேலையை நம்ம தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பட்டியலில் இருப்பது வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படின்ற ஒரு கருத்தரங்கம் வச்சோம். இந்த கருத்தரங்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, பட்டியலில் இருக்கனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குது, இதை விட்டு வெளியே போகிறனால என்னென்ன பயன் இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட கொண்டு போவோம் அப்படின்னு. ஆனால் அங்கே நடந்த கருத்தரங்கத்தில் ஒவ்வொரு ஆளுடைய கருத்தும், அதாவது பட்டியலேருந்து நம்ம ஏன் வெளியில் போகிறோம் அப்படின்ற அந்த கருத்தானது ரொம்ப ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் நம்ம தரப்புலேருந்து வச்சுருந்தாங்க. நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த பட்டியல் வெளியேற்றம் என்பது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா இது ஏதோ இடஒதுக்கீடு வேணாம்னு சொல்கிறாங்க, சலுகை வேணாம்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கோரிக்கையை மடமாத்துது. ஒரு பக்கம் என்னடான்னா நடக்கக்கூடிய இயல்பான படுகொலைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பட்டியலில் இருக்கும் போதே பேர்பட்ட ஒரு படுகொலைகள் நடக்குது, பட்டியல் விட்டு வெளியே போட்டால் இன்னும் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பின்பத்தை உருவாக்குறாங்க. அதாவது தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைஞ்சதுலேருந்து தான் இந்த தொடர் படுகொலைகள் நடக்குதே தவிர்த்து இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இப்படி ஒரு படுகொலை நடந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது. அப்போ இது திட்டமிட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை
பட்டியல் பிரிவில் வந்து நீக்கக்கூடாது. அப்போ உளவியல் ரீதியாக இவனோட போராட்ட குணத்தை மழுங்கடிக்கணும், அதை திசை திருப்பணுன்ற நோக்கத்தில் இது போன்ற அசம்பாவிதம் நடக்குதா என்னன்றது தெரியலை. அப்போ இங்கே எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா, தம்பி ஆகாஷோடைய படுகொலைக்கு நீதி கேட்டு மானாமதுரையில் இன்னைக்கு நம்ம மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இதே திருப்பவனத்தில் அஜித்தோடைய விசாரணை மரணத்துக்கும் மக்கள் எல்லாம் போராடினாங்க. அதில் பல்வேறு அரசியல் தலைவர்லேருந்து பல்வேறு அரசியல்வாதிகள்லேருந்து மாற்று சமூகத்தை சார்ந்த நபர்கள்லேருந்து இன்னைக்கு பிரபல யூடியூபர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கருத்தும் வீரியமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு இதே ஆகாஷுக்கு, ஏன்னா இவன் ஒரு பட்டியலுக்குள்ளே இருக்கிறானா, பட்டியலுக்குள்ளே இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காண்டி இன்னைக்கு யூடியூபர் கூட வந்து வெளியில் பேச மாட்டேங்கிறாங்க, அரசியல்வாதிகளோட வெளியில் வந்து பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சின்ற ஒரு அட்டவணையில் இருக்கக்கூடிய அவல நிலை தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏப்பா இன்னும் பொருளாதாரத்தில் என்ன நீ மேலோங்கலை அப்படிங்கிறாங்க. சரி, இன்னைக்கு பிசி பட்டியல்லையோ எம்பிசி பட்டியல்லையோ இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தை சார்ந்தவர்களும் பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்காலும் நம்ம கணக்கெடுத்து பார்ப்போம். இப்போ யார் வந்து மேலோங்கி இருக்கா, யார் கீழே இருக்கான்றது லிஸ்ட்டு தெரிஞ்சு போகும். ஏன்னா இது வந்து ஒரு பொய்யான பரப்புரையை பண்ணுறாங்க. என்ன பொருளாதாரத்தில் மேலோங்கி வரல, பொருளாதாரத்தில் நிறைய இடத்துல அப்போவே இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் முன்னேறி தான் இருந்திருக்கு, நிலக்கிழாறுகளாக இருந்திருக்காங்க. இன்னும் கோயம்புத்தூர் பகுதியில், ஏன் இன்னைக்கு நம்ம இருக்கிற கல்லுப்பட்டியில் இருக்கிற அணக்காரப்பட்டியிலெல்லாம் எடுத்தோம்னா ஒவ்வொரு வீடையும் போய் பார்த்தோம்னா அரண்மனை மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ பொருளாதாரத்தில் எல்லா சமூகமும் மேலோங்கி இருக்குது, எல்லா சமூகத்திலையும் கீழோங்கி இருக்காங்க. இப்போ நாடார் சமூகத்தில் எல்லாருமே முன்னேறிட்டாலும் பார்த்தா கிடையாது, அதில் கஷ்டப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு கல்லர் மறவர் அகமுடையார் சமூகத்தில் வந்து எல்லாரும் முன்னேறிக்கான்னு பார்த்தா கிடையாது, அதுலேயும் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. இன்னைக்கு நாடாராக இருக்கட்டும், செட்டியாராக இருக்கட்டும், கோணாராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், எல்லா சமூகத்திலையுமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பின்புலத்தை இங்கே உருவாக்கி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை இதை காரணமாக வச்சு இதை மழுங்கடிக்கணும் அப்படின்னு வந்து இங்கே வந்து நினைக்கிறாங்க. உலகத்திலேயே இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல அனைத்திலையும் முதல் மரியாதை வாங்கக்கூடிய இந்த சமூகம், வரலாறுக்கு தொடர்புடைய சமூகம், இந்த பாண்டியர் வம்சாவளியில் வந்த இந்த சமூகத்தை எஸ்சி அட்டவணையில் வச்சதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று போல. இந்த பட்டியல் விலங்கு என்றதை வந்து இந்த விலங்கை உடைக்கணும். அதற்கு நம்ம ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும், ஏன்னா இந்த இன்னைக்கு பட்டியலிட்ட போராட்டம் என்ற அந்த கோரிக்கையோட வீரியம் தன்மை வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு இயக்கம், ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு கட்சி, ஒவ்வொரு தலைவர்களும் வந்து வீரியமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்தை நினைவூட்ட தான் அது வந்து பேசும் பொருளாகும். நம்ம ஏதோ தேர்தல் டயத்தில் மட்டும் வந்து இதை பேசுகிறோம், தேர்தல் டயத்தில் மட்டும் இந்த கோரிக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு நம்ம கடந்து போனோம்னா இந்த அரசு நம்மளை நாயை விட கேவலமாக தான் பார்க்கும். இந்த தேர்தல் தேவேந்திரர்களுக்கான தேர்தலாக வந்து பார்க்கணும். இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு ஆதரவளிக்காத எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊர்களை விடமாட்டோம் அப்படின்னு ஒரு போர்டோ ஒரு பேனரை வைங்க. அப்போ அவங்க அச்சப்படுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த சமூகமும் இந்த கோரிக்கையை ஏற்குது, அப்போ இவங்க கோரிக்கைக்கு வந்து வலு சேர்க்கணும் அப்படின்னு. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அவங்களோட கட்சி தீர்மானத்தில் கொண்டு வந்த இரண்டே கட்சி அப்படின்னா, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இந்த இரண்டு கட்சிகள் தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு உறுதுணையாக, அது அரசாணையாக இருக்கட்டும், பட்டியல் வெளியேற்றமாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே உறுதுணையாக நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பல்வேறு அரசியல் கட்சிகள் முன்னெடுக்கும் போது நம் தேவேந்திர குல வேளாளத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு இயக்கங்களுமே இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை தெருமுனை பிரச்சாரமாக இன்னும் வந்து நம்ம கிராமப்புறங்களில் கொண்டு போகணும். மெயினாக நான் சொல்ல வர விஷயமே அதான். ஏன்னா மூவேந்தர் மீடியா ஒரு கருத்தரங்கம் நடத்தணும். கருத்தரங்கம் நடத்திட்டதும் அடுத்து நம்மளோட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஏன் நம்ம பட்டியலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னு கிராமப்புறங்களில் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து முடிவெடுத்திருந்தோம். கொஞ்சம் சூழல்கள்னால வந்து கொஞ்சம் நாட்கள் வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இந்த நேரலையாக பார்க்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் சொல்லக்கூடிய விஷயம்னா, இன்னைக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்களின் கூட்டமைப்பு சார்பாகவும் கூடிய விரைவிலேயே அனைத்து கிராமங்களிலும் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கிராமப்புறங்களில் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு, அடுத்த ஏன்னா நேரங்கள் வந்து அதிகமாகிடுச்சு, நம்ம வந்ததும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து நம்ம பேசுறதுக்கான நேரம் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ரொம்ப தாமதமாயிருச்சு. ஏன்னா நம்ம ஊரில் அடுத்தடுத்த இறப்புன்றனால நம்ம ஒரு சில ஊர் வேலைகள் செய்கிறனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் வர நிறைய விஷயங்கள் பேசணுமா வந்தோம்.
அதனால் இந்த கோரிக்கை என்பது இது எந்த அரசியல் தலைவர்களோட கோரிக்கை கிடையாது. இன்னைக்கு தமிழன் ஜான் பாண்டியன் கோரிக்கையோ இல்லை நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய இயக்கங்களோட கோரிக்கையோ இல்லை அதிமுக பிஜேபிக்கு ஆதரவு கோரிக்கையோ கிடையாது. இது ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய கோரிக்கை. இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கைக்கு எதிராக செயல்படுறது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் மிஞ்சி போனால் என்னன்னா ஒரு 5 பேர் மட்டும்தான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை எதிர்ப்பாங்க. வேற யாருமே எதிர்க்க மாட்டாங்க. அதே போல இந்த பட்டியல் வெளியேற்ற எதிர்க்கிறவங்க எல்லாருமே எந்த பட்டியலில் அவங்களோட சாதி சான்றிதழ் இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா பேக்வர்டு கிளாஸ்ல இருப்பாங்க. நீங்க நல்லா லிஸ்ட் எடுத்து பாருங்க. நம்ம மக்கள் இன்னைக்கு இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு எதிராக வேலை செய்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன பட்டியல் இருக்கான்னு முதல்வர் மட்டும் பாருங்க. அவங்க பிசியில் தான் இருப்பாங்க. ஏன்னா எஸ்சியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள், குடும்பமார்கள், வாதிரியார்கள், காலாடிகள், பண்ணாடிகள் இவர்கள் தான் கேட்குறோம். எஸ்சிஏட்டன்ல வந்து எங்களை வந்து நீக்குங்க அப்படின்னு. பேக்வர்டு கிளாஸில் போனவங்க எஸ்சி பட்டியலேருந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான எந்த தகுதியுமே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பேக்வர்டு கிளாஸில் தான் இருக்கீங்க. நீங்கள் சொந்த மதத்தில் இருக்கீங்களோ இல்லை வேற ஒரு மதத்தை மாறிட்டீங்களோ, மத பிரச்சனை நான் போகணும்னு நினைக்கிறேன். எந்த மதத்துக்கோ போயிட்டீங்க, நீங்கள் வேற ஒரு பட்டியலில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு அட்டவணையில் இருக்கீங்க, இருந்துக்கிட்டு எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு பேசுங்க. அது ஏற்புடையதாக இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேடை கிடைச்சா போதும்னு சாதி ஒழிப்பு பேசுவாங்க. ஏன்னா சாதி ஒழிப்பு தான் சமூக விடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிற கூட்டம் தான் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு வேணும்னு கேட்கும். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா எனக்கான சாதி எனக்கு தேவை, என்னோட அடையாளம் தேவை, என் அப்பன் பேர் எனக்கு தேவை, ஆனால் என் அப்பனோட சொத்தும் தேவைன்னு நான் சொல்கிறேன். அப்போ எனக்கான இடப்பங்கீடும் தேவை. இந்த மண்ணில் வீட்டு வரி கட்டுறேன், தண்ணி வரி கட்டுறேன், அரசுக்கு என்னென்ன வரி கட்டணுமோ எல்லா வரியும் நான் கட்டுறேன். அப்படி இருக்கும்போது எல்லா மக்களுக்கும் எந்த மாதிரி விகிதாச்சார முறை அடிப்படையில் நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ, சலுகை கொடுக்குறீங்களோ, அதே அடிப்படையில், அதாவது அள்ளி கொடுக்காத அளந்து கொடுன்னு நாங்கள் சொல்கிறோம். வேற ஒன்றுமே கிடையாது. எங்கள் மக்கள் 1 கோடி பேர் இருக்காங்களா, 80 லட்சம் பேர் இருக்காங்களா, இல்லை 2 கோடி பேர் இருக்காங்களா, மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திற்கு நாங்கள் 10% இடஒதுக்கீடு கேட்குறோம். சரிங்களா? அரசு எங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து எங்களுக்கான இடப்பங்கீடை கொடுக்கணுன்றத இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கிட்டு நான் அடுத்த கூட்டத்தில் நான் விரிவாக வந்து பேசுகிறேன். ஏன்னா நேரமும் கொஞ்சம் குறைவு. அதனால் வந்து அடுத்த கூட்டத்தில் இதை விட்டு விரிவாக இன்னும் விலக்கி பேச வேண்டிய நிறையா இருக்குது. ஏன்னா ஏன் இந்த பட்டியல் வெளியேற்றத்தை சிலர் எதிர்க்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு நம்ம எல்லாரும் கூடயும் பயணிச்சிருக்கோம். என்னென்ன காரணத்துக்காண்டி அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்றத சில விஷயங்கள் இனிமேல் வெளிப்படையாக பேச வேண்டிய இருக்குது. அடுத்த அரங்கத்தில் எல்லாத்தையும் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் போட்டு உடப்பண்டு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பொதுக்கூட்டத்தை சந்திப்போம். நன்றி. மூவேந்தர் மீடியாவினுடைய நிறுவனர் அன்பு தம்பி தினேஷ் மல்லர் அவர்கள் குறைவாக உரையாற்றினாலும் சிறப்பாக உரையாற்றியிருக்கிறார். அவருக்கு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்கள் கூட்டமைப்பு சார்பாக இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கிறோம். நன்றி. தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்கள் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இந்த இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் சிறப்பாக உரையாற்றிய அனைத்து சமூக உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும், இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு அனுமதி அளித்து தகுந்த பாதுகாப்பு அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும், இங்கே கடைகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும், கடை உரிமையாளர்களுக்கும், வணிகர்களுக்கும், ஒலிபெருக்கி அமைத்து தந்த சிறப்பாக அமைத்து தந்த ஆர்கே ஆடியோஸ் அவர்களுக்கும், இந்த பேனரை வடிவமைத்த வடிவமைப்பாளர்களுக்கும், இங்கே கலந்து கொண்டு மிகச்சிறப்பாக உரையாற்றி அமைந்திருக்கிற மீடியா உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த
தென்பொதிகை குடும்பன் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை மூவேந்தர் மீடியா நிறுவனர் தினேஷ் மல்லர் அவர்கள் அணிவித்து மகிழ்விக்கிறார். ஒரு நிமிடம் மட்டும் அண்ணன் தென்பொதி குடும்ப அண்ணனை பற்றி நான் பேசிக்கணும். ஏன்னா சமூக களத்தில் வரலாற்று நிகழ்வுகளை அந்தந்த இடத்துலையே உடனே எந்த சூழலாக இருந்தாலும் சரி, எந்த நேரங்களாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல போய் அண்ணன் வந்து நின்று குடும்பரை எங்கே இருக்கீங்க, இந்த மாதிரி இங்கே ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்குது, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு அடுத்தடுத்து நமக்கு எந்த இடத்துல நிகழ்வுலாம் இருக்கோ உடனே நம்ம ஊடகத்தில் கொண்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அடுத்த செகண்ட் வந்து நம்ம தகவல் கொடுப்பாங்க. இதை விட ஒரு கட்டுக்கோப்பு என்னன்னா, அண்ணன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், குடும்பரை ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு 2 நிமிஷம் பேசலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா, பிஸியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நேரங்களை ஒதுக்கி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசு யாருக்குமே வராது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலை என்ன தெரியும் ஏது தெரியும் தெரியாமல் நிறைய பேர் பேசக்கூடிய மத்தியில் அவங்களோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்காண்டி தொடர்ந்து வரலாற்று நிகழ்வுகள் எங்கெல்லாம் ஆய்வு இருக்குதோ, எங்கெல்லாம் இந்த பாண்டியர்களுடைய இந்த வரலாற்று எச்சங்கள் எங்கெல்லாம் அவருக்கு தென்படுதோ தெரியுதோ உடனே நம்மள்கிட்ட ஊடகத்தின் வழியில தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அந்த களத்தில் போய் நிற்கிறதா இருக்கட்டும், தொடர்ந்து அண்ணன் தென்பொதி குடும்ப அண்ணன் வந்து தொடர்ந்து களப்பணி வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணனுடைய பணி இன்னும் மேலும் மேலும் சிறக்க என்னுடைய மூவேந்தர் மீடியா சார்பாகவும் என்னுடைய ஊர் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு அண்ணனுக்கு பொன்னாடை பற்றி பரிவிக்கு செய்யும்.